ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னி பொழுது எல்லாருக்கும் நல்லபடியாக விடியட்டும், நல்லபடியாக முடியட்டும். எல்லோரும் அன்னன்னைக்கு பொழுதை வேண்டிக்கோங்க. இன்னன்னைக்கு நல்லதாக போகணும் அப்படின்னு. ஏன்னா அன்னன்னைக்கு நம்ம நடக்கிறத வேண்டிண்டா போகிறோம். இன்றைக்கி நல்லபடியாக போச்சா சரி அப்படின்னு பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் குழிப்பணியாரம், செட்டிநாடு குழிப்பணியாரம், தேங்காய் சட்னி, அப்புறம் வெங்காய கொத்து, கொஞ்சம் மோர். இதுதான் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு. இது குழிப்பணியாரம் அளவு நான் முன்னாடி போட்டிருக்கேன். நான் வேணால் திருப்பியும் அப்புறமா போடுறேன். இப்போது இட்லி மாவு இருந்தது, அதுலேயே பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக அளவு என்னங்கிறத நான் அப்புறமா போடுறேன். அதுக்கப்புறம் வெங்காய கொச்சு. வெங்காய கொச்சுக்கு என்ன பண்ணணும்னா, வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஸோ வெங்காயம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் புளி, மஞ்சப்பொடி, உப்பு, காஷ்மீரி மிளகா போட்டேன்னா நல்லா கலர் வரும். சாதா மிளகாவும் உங்கள் காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா போட்டு அரைச்சிட்டு இலுப்பச்சட்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வறுத்துண்டு அதுக்கப்புறம் இதை நல்லா நீர்க்கவே விடலாம் கொச்சுவை. ஏன்னா இதுக்கெலாம் நீர்க்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படின்னா கெட்டியாக கலர்லாம். இதெல்லாம் நான் ஏற்கனவே ஆல்ரெடி என்னோடய இதில் போட்டிருக்கேன். நான் வெங்காய கொச்சு, தக்காளி கொச்சு, மாங்காய் ஊறுகாய், தொக்கு எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கோ. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 20 நிமிஷமாவது கலரணும். நல்லெண்ணெய் விட்டு பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இது. அதுதான் இதோட செட்டிநாடு இதோட தொட்டுக்க. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி ஆஸ் யூஷுவல், பொட்டுக்கடலை, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வேணுங்கிற ஒரு துளி புளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சதில் கொட்டிட்டு கருவேப்பிலை போட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் கொஞ்சம் மோர் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி இது. இன்றைக்கி கொஞ்சம் நடந்து பார்த்தேன். நான் நிறையா ஸ்டெப்ஸ் போக வேண்டியது இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துருக்கேன். பெருமாள் தான் எல்லாத்துக்கும் அருள் புரியணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறேன். திருப்பி திருப்பி கேட்கறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் உங்களை. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா நீங்கள் பண்ணியிருப்பேன் சப்ஸ்கிரிப்ஷன். இருந்தாலும் கொஞ்சம் நான் ரொம்ப எனக்கு சப்ஸ்கிரைபர் கிடையாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் தான் எனக்கு என்கரேஜ் பண்ணி என்னோடய உடல்நிலையை நீங்கள் பண்ணணும். ஏன்னா நான் வேறு ஆக்டிவிட்டீஸ் கிடையாது எனக்கு. இப்போ தான் ஒரு 6-7 மாதம் கழித்து மெதுவாக எழுந்து நின்று ஒரு 2 ஸ்டெப்பு வைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நான் என்னை தயார் பண்ணிக்கணும். ஸோ அதனால் எனக்கு யூடியூப்பு நம்ம இப்படி போட்டிருக்கோமே, யார் யார் பார்த்துருக்கா என்னென்னு அடிக்கடி பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு இதில் போட்டோடனே 3000-4000 வியூஸ் போயிடுறது. சில இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வீடியோவை கொஞ்சம் பாருங்கோ. ஏன்னா எல்லாமே ஷார்ட்ஸாக போட்டால் எங்களுக்கு அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. அதனால் கொஞ்சம் இது இருந்தாலும், கொஞ்சம் வீடியோ இருந்தாலும் கொஞ்சம் அதாவது ரொம்ப பார்க்க முடியலன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா யாருக்கும் டைம்ங்கிறது கிடையாது. இன்னொன்று பொறுமையும் கிடையாது. ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது நம்மளால். ஸோ எனக்கு கொஞ்சம் நீங்கள் என்கரேஜ் பண்ணி எனக்கு நல்ல ஆதரவு கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ராதே கிருஷ்ணா தொடரும்.